எக்ஸாம்பிள் 1.7 எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது. ஓகேவா? இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. இனி வந்து எக்ஸ் வந்து -2 1 0 3ன்னு வேல்யூஸ் வந்திருக்கு. ஒய் ஈக்குவல் ஆர்ன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்க்கு உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு தந்திருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -2 எழுதியிருக்கோம். எக்ஸ் என்னெல்லாம் தந்திருக்காங்க, -2 -1 0 3 அவ்வளோவும் எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸில் வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், -2 த ஹோல் ஸ்கொயர் -2 ஈக்குவல் மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆயிரும், 2க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 4. அப்போ 4 - 2 நமக்கு கிடச்சாச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூவில் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -1 போடும்போது என்ன கிடைக்கும், -1 த ஹோல் ஸ்கொயர் -2 மைனஸுக்கு ஸ்கொயர் எடுத்தால் என்னது ப்ளஸ்ஸு, 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 தான், -2 அப்போ -1 கிடைக்குது. எக்ஸுக்கு வேல்யூவில் 0 போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். -2 மட்டும் இருக்கும். இனி வந்து எக்ஸுக்கு வேல்யூவில் வந்து 3 போடப்போம். 3 போட்டோன்னா என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர் -2 3 ஸ்கொயர்னால் என்னது கிடைக்கும், 3 × 3 9 9 - 2 ஈக்குவல் 7. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து எஃப்க்கு உறுப்பு என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அதை அப்படியே எழுத போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? எஃப்பின் உறுப்புகள் அப்போ என்னெல்லாம் கிடச்சிருக்கு நமக்கு, ஆன்சர் 2 கிடச்சிருக்கு, -1 கிடச்சிருக்கு, -2 கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. அவ்வளோதான் எஃப்பின் உறுப்புகள். இனி வந்து ரெண்டாவது பாருங்கள், எஃப் ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்கு. இப்போ அதிலே தந்துட்டான் ஒய் ஈக்குவல் ஆர். ஒய் ஈக்குவல் ஆராக இருக்கும்போது இது கண்டிப்பாக வந்து எஃப்க்கு எல்லாத்துக்குமே அங்கே வந்து உறுப்பு இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு என்னது சார்பாகும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த ஆன்சர். இதில் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு எஃப்க்கு உறுப்பு எழுதணும், இது சார்புன்னு எழுதணும். தேங்க்யூ.